எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற, குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நடுத்தர வசதி உள்ள பின்வரும் தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அகமுடியான்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன் பார்த்துட்டு வராங்கன்னா, இப்போ இவங்க குடும்பம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தேங்காய் ஃபேக்ட்ரியில் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க படித்து முடிச்சதில் இருந்து இங்கே தான் வேலை பார்க்கறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முடி வெட்டுற கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு நார்மல் இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வர இன்கம் லைஃப் ஓரளவுக்கு ரன் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் இவங்க வேலை செய்கிற இடத்துல ஒருத்தரை பிடிச்சி போய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸை பேச்சை மீறி மேரேஜ் பண்ணிக்கிட்டதால சில மாதம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சரியாச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் சில மாதத்துலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதா சொல்கிறாங்க. அப்புறம் சில மாதமாக அவர் நினைவாகவே ரொம்ப வீக் ஆகிட்டான்னு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து உடம்ப தேர்த்திருக்காங்க. சில வருஷமாக தனிமையில் தான் ஆண் துணை இல்லாமல் இருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி இப்போ வரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை கேரக்டர் பொறுத்தவரை குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க அழியை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பேரண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கம்மா. கடைசி வர அவங்களுக்கு உண்மையாக இருந்து அவங்க நல்லபடியாக பார்த்துப்பண்ணு சொல்கிறாங்க. அதே தான் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து துணைக்கு யாருமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு துணை தேடுறீங்க அப்படின்னா, இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டால் 2 பேருக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாமா. இந்த மாதிரி நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற மனம் கொண்ட ஒரு பெண் வரன் உங்களுக்கு மனைவியாக அமைஞ்சால் நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். இது மாதிரி இன்னும் நிறைய வரங்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள். எவ்வளோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.